பத்துடை அடியவர்க்கு எளியவன். உடனே முனிவர்கள்லாம் சொல்றாள், ராமா இங்கேந்து கொஞ்சம் தூரத்துல விதேகம்னு ஒரு தேசம் இருக்கு. அந்த விதேக தேசாதிபதியான ஜனகன் ஒரு வேள்வி நடத்துகிறான். அந்த யாகத்தை காண்பதற்காக எங்களை அழைத்திருக்கிறான். நாங்களும் போகிறோம், நீயும் வா என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு அப்படி மிசிலையை நோக்கி வருகிறார்கள். வருகிற வழியில விஷாலான ஒரு நகரம். அந்த நகரத்து ராஜா சுமதின்னு பேரு. அவர் இத்தனை பேரையும் தன்னுடைய அரண்மனைக்கு வரவழைத்து விருந்தோம்பல் பண்ணுகிறார். நல்ல சாப்பாடெல்லாம் ஆனப்புறம் சாவகாசமா உட்காந்துருக்குச்சு. விஸ்வாமித்திரரை பார்த்து சுமதி கேட்கிறான், அருமையா கேட்கிறான், இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ம கதி வீரௌ சார்தூல விருஷபோபமௌ பத்மபத்ர விசாலாட்சௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினா விவரூபேண சமுபஸ்தித யௌவனௌ கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவாமுனே. அருமையா கேள்வி கேட்கிறான். இமௌ குமாரௌ, ராமனை லட்சுமணி சுட்டி காட்டி, விஸ்வாமித்ரா உமக்கு மங்களம் உண்டாகட்டும், இந்த குழந்தைகளாறு பராக்கிரமத்திலே மகாதேவனான சிவபெருமான் போல் தோற்றமளிக்கிறார்களே, தேவதுல்ய பராக்கிரமோ. சுவாமி, இந்த குழந்தைகள் அப்படி வரும்போது எப்படி நடந்தா தெரியுமா? கொஞ்ச நேரம் ஆனைய போல நடந்து வந்தாள், கொஞ்ச நேரம் சிங்கத்தை போல நடந்தாள், கொஞ்ச நேரம் புலியை போல் நடந்தார்கள், கொஞ்ச நேரம் எருதை போல் நடந்தார்கள். இப்படி நடையழகு படைத்த கஜ சிம்மகதி வீரோ. பெருமாளுக்கு 4 கதி. ஸ்ரீரங்கத்தில் வந்தா சேவிக்கலாம். சிம்மகதி, கஜகதி, வியாக்கிரகதி, ரிஷபகதி என்று 4 நடை. இப்ப எல்லா கோவிலுக்கும் ஒரே கதி, அதோ கதி. கஜ சிம்மகதி வீரோ. சீதா பிராட்டி கூட நன்ன கவனிங்க. ராமன் காட்டுக்கு போறான்னு ஒண்ணு இவன் என்ன சொன்னா தெரியுமா? அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருத்கந்தி குஷகண்டகானி. ராம, நீ கானகம் போகும் பொழுது உமக்கு முன்னே நான் போவேன்னா. எதுக்காக? காட்டிலே கல்லும் முள்ளும் கிடக்கும், நான் முன்னால போய் அதெல்லாம் ஒதுக்குவேன். சீர்படுத்தப்பட்ட பாதையிலே நீர் வரலாம்னு சொன்னாள். ஆனா காட்டுக்கு போற போதோ எப்படி போனா? அக்ரதகா பிரயஜௌராம சீதா மத்தியே சுமத்தியமா. ராமன் முன்னால போனா சீதா பின்னால போனான்னு வால்மீகி சொல்ற. முன்னால போவேன்னு சீதா சொன்னாலே, அப்படி போகலையே. காரணம் என்னன்னா, அப்புறம் நினைச்சாலாம் நாம முன்னால போயிட்டோம்னா நம்ம ராமன் நடக்கின்ற நடையழகை காண முடியாது போய்விடுமே என்று கருதினாள். பின்னால வந்து அவன் சிம்மகதியிலும் கஜகதியிலும் வியாக்கிரகதியிலும் ரிஷபகதியிலும் போகிற காட்சியை கண்டு ஆனந்தம் அடைந்தாள். கஜசிம்மகதி வீரோ சார்தூல விருஷபோபமோ. கதிரவனுடைய வரவு கண்டு அலர்ந்த செந்தாமரை மலர்கள் போன்ற கண்களை உடைய இக்குழந்தைகள் யார்? விஸ்வாமித்ரா, இந்த குழந்தைகளை காட்டிலே நடத்தி அழைத்து வந்தீரா அல்லது தோள் மேல் சுமந்து வந்தீரா? ஏன் நடத்தி தான் கூட்டின்னு வந்தேன். அடப்பாவின்னா, இவ்வளவு சுகுமாரமான திருவடிகளை உடையவர்கள் இவர்களை காட்டிலே நடக்க விட்டாயா? கதம் பத்யாமிக பிராப்தௌ. ஆழ்வார் கேட்கிறார், திருக்குடந்தையிலே 6வது பெருமான போய் சேவிக்கிறார். பெருமாளே, எந்த ஊருக்கு போனாலும் நீ படுத்துட்டே இருக்க. யாரு படுத்துட்டே இருப்பான்? ரொம்ப வேலை செஞ்சு களைச்சு போனவன் தான் படுத்துட்டு இருப்பான். நீர் என்ன வேலை செஞ்சு படுத்துருக்கீர்? பெருமானே, நீர் ராமனாக அவதாரம் பண்ணி அயோத்தியிலேருந்து லெங்க வரைக்கும் நடந்திய, அதனால வந்த களைப்பா? அல்லது வராகமாகி ரசாதலத்துக்கு உடல் குலங்க ஓடி பூமடந்ததனை புல்கி வந்தாயே, அதனால் வந்த களைப்பா?
அல்லது திரிவிக்கிரமனாகி உலகமெல்லாம் அளந்தாயே, அதனால் வந்த சோர்வா? எதனால் படுத்திருக்கிறாய்? நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞாலமே நமாய், இடந்தமை குலுங்கவோ விலங்கு மல்வரைச்சரம், கடந்த கால்கரை பரந்த காவிரி குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு வாழிகேசனே என்று கேட்கின்றார். பெருமாள் இவருக்கு பதில் சொல்றதுக்கு திருவாய் திறந்தாராம். ஓய், இப்படி படுத்துட்டே பேசப்படாதுங்கண்ணா, எழுந்திருந்து பேசும் அழுவார். அடியார்களுக்கு கட்டுப்பட்டவனான் அப்படின்னாலே சிரமப்பட்டு எழுந்தானா. இவன் பாதி எழுந்த நிலை, பாதி படுத்த நிலை. இதை பார்த்தார், இது ரொம்ப அழகா இருக்கு, இப்படியே இருமா. இன்னைக்கு 6வது முதல் உத்தான சாய்தான். திருமழிசையாழ்வாருக்காகவே அர்ச்சாஸ்வரூபத்தை குலைத்துக் கொண்டு எம்பெருமான் அப்படி நின்றான். அந்த எம்பெருமான் அவ்வளவு சுகுமாரன். ஒன்னே ஒன்னு ஞாபகம் வந்துடுறது. ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்க நாச்சியாரே 60 ஸ்லோகங்களாலே அனுபவித்தார் பராசர பட்டர். அதுல ஒரு ஸ்லோகம் பதாருந்துதமேவ பங்கஜரஜஹா ஜடி பிருஷாலோகிதைகி அங்கம்லானிரதம்ப சாகசவிதௌ லீலா அரவிந்த கிரகக டோலா தேவனமாலய ஹரிபுஜேக கஷ்ட சப்தாஸ்பதம் கேன ஸ்ரீகி அதி கோமளாதனுரியம் வாசாம் விமர்தட்சமா. ஸ்ரீரங்கநாச்சியாரே, தேவரீர் உம்முடைய திருவடிகளை எதன் மேல் வைத்திருக்கிறீர் தெரியுமா? தாமரை மலரினுடைய மகரந்த பொடியிலே திருவடியை வச்சிருக்கீர். அந்த மகரந்த பொடியினுடைய பாரம் தாங்காது தேவரீர் திருவடி புண்ணாகிவிட்டது. பதாருந்துதமேவ பங்கஜரஜக. அம்மா, உமக்கு திருமஞ்சனம் பண்ணிவிட்டு இந்த தோழிமார்கள்லாம் உம்மா அழகே அப்படி கொட்டாத பார்த்தாளா? அவ கண்ணெல்லாம் உடம்புல பதிஞ்சுடுத்தே. செட்டி பிரிஷாலோகிதை ரங்கம் லானி. தாயே, நீர் விளையாட்டாக ஒரு தாமரை மலரை கையில் ஏந்தி இருக்கிறீர். அது மேருமலையை சுமப்பது போல் இருக்கிறதே. தாயே, உமக்கு ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்தா நீர் அகலகில்லேன் இறையும் என்று அலர் மேல் மங்கை உரை மாறுவாக. பெருமாளுடைய திருமார்பை விட்டு அகலமாட்டேன்னு அமர்ந்திருக்கிறவள் ஊஞ்சல் ஆடணும்னு ஆசை வந்தா என்ன பண்றதுன்னு பெருமாள் வனமாலைன்னு ஒரு மாலையை போட்டு இருக்காராம். இங்கேருந்து இதுல இறங்கி உட்கார்ந்துட்டு ஆடுவாளாம். பெருமாள் என்ன பண்ணுவாராம்? விழுந்துட போறாளேன்னு தன் கையாலே தோலை தொடுவரான். இவர் கை பட்டோன்னு தோல் புண்ணாயிடுமா. டோலா தேவனமாலயா ஹரிபுஜேஹா கஷ்ட சப்தாஸ்பதம். அப்படிப்பட்ட தேவரீரை அடியேனுடைய புன் சொற்களாலே புண்படுத்துவேனா? அப்படிப்பட்ட அரவிந்த பாவையான பெரிய பிராட்டியார் தன் திருக்கையாலே பிடிச்சு விட்டாள்னா பிராட்டி கை கனம் தாங்காமல் பெருமாள் திருவடி புண்ணாகிவிடும். அவ்வளவு சுகுமாரமானவன். அவனை கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவாமுனே அப்படின்னு கேட்கிறான். விஸ்வாமித்திரர் ஸ்ரீராமனுடைய கதையெல்லாம் சொல்றார். அங்கிருந்து கிளம்பி வனத்தில் வருகிறார்கள். அங்கே வால்மீகி சொன்ன வகை வேறு, கம்பன் சொல்லுகிற வகை வேறு. பெருமானுடைய திருவடி பட்டு அகலிகை சாபம் தீர்ந்தாள். கம்பன் என்ன பண்ணா, ஒரு பெண்ணினுடைய சாபம் நீங்க ராமன் திருவடி தேவையா? திருவடி புழுதியே போராதான். நாம கண்ட கல்மிசை காகுத்தன் கழல் துகள் கதுவ உண்ட பேதமை மயக்கர வேறுபட்டுருவம் கொண்டு மெய்யுணர்பவன் கடல் கூடியது ஒப்ப பண்டை வண்ணமாய் நின்றனை. அகல்யா சாப விமோசனத்தை பண்ற. இந்த இடத்துல நிறைய சொல்லணும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இந்த பாட்டு நீ கேட்டிருப்பேள்.
இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ மை வண்ணத்தரக்கி போரில் மழை வண்ணத்தன்னலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். எத்தனையோ பேர் இந்த பாட்டு கேட்டிருக்கணும். என்ன அர்த்தம்? இப்படி ராமனுடைய பாததூளி பட்டதாலே சாபம் தீர்ந்து ஒருத்தி உயிர்ந்தாள் என்றால் அந்த ராமனை நினைக்கின்ற அத்துணை பேருமே உய்வார்கள். இனி யாருமே நரையில் விழமாட்டார்கள். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றே மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. தாடகாவதத்திலே உன்னுடைய கையின் திறமையை கண்டேன். அகல்யா சாப விமோசனத்திலே உன் பாதத்தினுடைய பெருமையை கண்டேன். இதை சொல்ல வந்தானா கம்பன்? ராமன் ஒரு மானுடனாக இருப்பானால் நம்முடைய துயரங்களை எல்லாம் போக்கி வைகுந்த வானாட்டுக்கு நம்மை எப்படி அழைத்து செல்ல முடியும்? அவன் ஆறா இருக்கணும். கம்பன் அதைத்தான் காட்டுறான். ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பகவானுக்கு ஒரு நாமம் அனயஹா அப்படின்னு ஒரு நாமம். அனயகான்னா என்ன? எந்த சட்டத்தாலும் கட்டுப்படுத்த முடியாதவன், நிரங்குச சுதந்திரன். பரமாத்மாவே ஆறு ஆணையிட முடியும், அவன் ஆறு தடுக்க முடியும். அனயஹா அப்படிப்பட்ட நிரங்குச சுதந்திரனாக இருக்கிறான் எம்பெருமான். எந்த சட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டான். நீங்க நான் உங்களை கேட்கிறேன், பதில் சொல்லணும். நமக்கு ஆறு மேலேயாவது ரொம்ப கோபம் வந்ததுன்னா எட்டி உதப்போம். எதால? காலால. ரொம்ப ஆறு மேலேயாவது ஆசை வந்துடுதுன்னா கட்டி அணைப்போம். எதால? அத கரெக்டா சொல்றேன். எட்டி உதைப்பது கால், கட்டி அணைப்பது கை என்பது உலக வழக்காக இருக்க, ராமா நீ மானுட நல்லன் மாபெரும் தெய்வம் என்பதை காட்டிவிட்டாய். எல்லாரையும் கட்டி அணைக்கின்ற கையால் தாடகையை அழித்தாய். எல்லாரையும் எட்டி உதைக்கின்ற காலால் அகலிகையை உய்வித்தாய். நீ பரமாத்மா என்று உணர்ந்தேன். உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. கௌதமமா முனிவனும் வருகிறான். அப்ப அகல்யே பகவான் திருவடியில விழுந்து கேட்கிறாள், बिनती सुनो मेरी बिनती मुनिश्रा बुझो दिन अति बल की ना. श्री राम, मेरे पति गौतम ने उस दिन जो शाप दिया, उस दिन अपने पति को निर्घृण मैं जानती थी, लेकिन आज ही मालूम पड़ता है मेरे पति के जैसा दयावान आदमी इस दुनिया में कोई और नहीं है. क्योंकि उस दिन वो शाप ना दें तो आपकी चरण सेवा मुझे लगेगी क्या? சுவாமி, என்னுடைய கணவன் என்னை கல்லாவா என்று சபித்த அன்று மனத்திலே ஈரமே இல்லாதவர் என்று எண்ணினேன். இன்றுதான் புரிகிறது என் கணவர் கௌதமரை போன்ற ஈர நெஞ்சுடையார் வேறு யாரும் இல்லை என்று. அவர் அன்று சாபம் தாராது போனால் தேவர் திருவடி சேவை அடியேனுக்கு கிடைத்திருக்குமா? மகளே, உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னா. பின்னுதி प्रभु मोरी तव पद बल बलागा रस அனுபம மதுப்பை பராக. சுவாமி, எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். என்னுடைய மனமாகிற வண்டு தேவரீர் திருவடியிலே பெருகுகிற தேனை பருகி கொண்டே இருக்க வரம் தாரும். பகவான் கிட்ட அதுதான் கேட்கணும். அத்தனை லாட்டரி பிரைஸ் எனக்கே வேணும். சங்கராச்சார் சொன்னார், பைத்தியகாரா, பகவான் கிட்ட உனக்கு கேட்க தெரியுமாடா? உனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியண்டா. அவன் கொடுக்கறத வாங்கிக்கோ. நீ கேட்டா இப்படித்தான். கல்பக விருட்சத்தினிடத்திலே கௌபீன பிக்ஷை கேட்பாரை போல எதையும் தரவல்ல கற்பக மரத்துக்கிட்ட போய் நேக்கு ஒரு கோமணம் கூட. அது மாதிரிதான் நம்ம கேட்கறது.
இல்லையா? தவ பத பராக, என் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வாழ்வதை தவிர பெரும் வாழ்வு வேறு என்ன இருக்கிறது? காரைக்கால் அம்மையார் சிவபெருமானை அணுகுகிறார். மகாதேவன் கேட்கிறான், அம்மையாரே உமக்கு என்ன வேணும்னு. என்ன சொல்றா தெரியுமா? இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடிக்கு இருக்க என்றார். அம்மையார் கேட்ட மாதிரி வரம் கேட்கணும். முதல்ல எதை கேட்கிறா? உலகத்தில் உள்ள சகல பிராணிகளிடத்திலும் அன்பு செலுத்துகிறவளாக இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தனுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்கு? எல்லாருக்குள்ளும் இருப்பது ஒரே ஞானானந்தமயனான ஆத்மாவாக இருக்கும் பொழுதும் ஆத்ம ஞானம் வந்துட்டா ஆறு எதிரி ஆறு நண்பன். உண்மையான யோகி யார் தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து இருக்கச்சே தலைமையில நல்ல பாம்பு விழுதுன்னு வச்சுக்கோங்க, எடுத்து தடவி கொடுக்கணும். அதனுள் இருப்பவனும் பிரம்மம் தான், நமக்குள் இருப்பவனும் பிரம்மம் தான். சரீரத்தை கடந்த ஞானம் வந்துவிட்டால் அப்போ உம்மதல்ல விழுதா தூக்கி உங்க மேல போடுவேன், அவ்வளவுதான். புரியுதா? சுவிசேஷத்துல சொன்னா, one who tells that he loves God in the same time hate his brother is a liar. இங்க இருந்து திருடினதுதான். எவன் ஒருவன் கண்ணால் காண முடியாத கடவுளை காதலிப்பதாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய சகோதரனான மனிதனை துவேஷிக்கிறானோ அவன் கடவுள் பக்தன் என்று சொல்லுவது பொய். அதான் கேட்டா, ஈரவாத இன்ப அன்பு வேண்டி போருமா பிறவாமை வேண்டும். இந்த லோகத்தில் நான் மறுபடியும் பிறக்கப்படாது. நடராஜா, நீ மறுபடியும் எனக்கு பிறவி தர வேண்டும் என்று விரும்பினால் எஜமான நான் உன்னுடைய விருப்பத்தை நான் தடை செய்ய மாட்டேன். ஆனா அந்த பிறவியிலும் உன்னை மறவாமை வேண்டும். அம்பலத்தாடுகின்ற இறைவா, உன்னை மறவாதிருக்க வரம்தான் இன்னும் வேண்டும். என்ன? நான் மகிழ்ந்து பாடி நீ ஆடும் போதும் திருவடிக்கு இருக்க என்றார். திருவாலங்காட்டிலே என் திருவடியின் கீழ் நீரிரும் என்று அனுகிரகம் பண்ணான் சிச்சபேசனான சர்வேஸ்வரன் என்று சைவம் பேசுகிறது. உமக்கு தெரியுமா? நன்னா தெரியும். ஆக இப்படி வரத்தை கேட்கிறாள், அனுகிரகம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி மிथिலைக்கு வராள். வர வழியில கங்கை யாரு குறுக்கிடுகிறது. கங்கை ஆற்றை கடந்து போக வேண்டும் அல்லவா? அங்கு ஒரு படகோட்டி கோட்டான் விஸ்வாமித்திரன், எங்களை எல்லாம் அந்த கரையில கொண்டு போய் விட்டுறியான்னா, சாமிகளே உங்க எல்லாரையும் படகுல ஏத்திக்கிறேன், இந்த ராமனை மட்டும் ஏத்திக்க மாட்டேன்னா. ஏண்டா? சுவாமி, எனக்கு 2 பொண்டாட்டி 11 குழந்தை, ஆக மொத்தம் 14 பேர் ஜீவனம் பண்ணணும். இந்த படகை வச்சுத்தான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். இந்த ராமன் காலில் ஏதோ மந்திர பொடி இருக்கான், அது கல்லுலையோ மரத்திலையோ பட்டு அது பெண்ணா மாறிடுமா? இவன் காலை வச்சு என் படகு பெண்ணா எடுத்துன்னா என் குடும்பம் என்னமா வாழும்? ஏத்திக்க மாட்டேன். பாவம் போகணுமேன்னா, சாலயாமி தவ பாத பங்கஜம் நாததாரு திருடதோக்கி மந்தரம் மானுஷீகரண சூர்ணமஸ்திதே பாதயோகோ இது கதா பிரதீயசி. அப்பா இவனை எப்படின்னா அப்படின்னா எப்படி கொண்டு போறதுன்னா, நானே என் கையால அந்த பொடியை நன்னா அலம்பி விட்டுட்டு ஏத்திக்கிறேன், சம்மதமான. முடன் பெருமாள் திருவடியில பொடியா இருக்கு, பெருமாள் அடியார்கள் மடியில வேணா பொடி இருக்குமே தவிர எங்கிட்டே இருக்கு. அவன் மூட இல்ல. வசிஷ்டனுக்கு விஸ்வாமித்திரனுக்கு கிடைக்காத பாக்கியம் பெருமாள் திருவடிகளுக்கு கங்கை நீராலே தன் திருக்கையால் திருவஞ்சனம் பண்ணுகிற பாக்கியம் பெற்றான். அந்த படகோட்டி அலம்பி விட்டா, ஏத்திண்டா. அக்கறை சேர்ந்த உடனே பெருமாள் என்ன பண்ணார்? தன் கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி இதை கூலியா வச்சுக்கோன்னு. ராமா,
ஒரு முதலாளிகிட்ட தொழிலாளி கூலி வாங்கலாம், ஒரு சக தொழிலாளிகிட்ட இன்னொரு தொழிலாளி கூலி வாங்கலாமான்னா, நீ என்னப்பா இன்னும் முதலாளி தொழிலாளிங்கிற லெப்டிஸ்டா ரைட்டிஸ்டா ஒன்றும் புரியலையே, நமக்குள்ள 6 தொழிலாளின்னா. ராமா, இந்த படகோட்டுகின்ற குலத்தவர்களுக்கு யூனியன் லீடரே நீதான், தலைவரே நீதான். எப்படின்னா, நான் என்ன பண்றேன், என் படகில் ஏறுகிறவர்களை கங்கை ஆற்றை கடந்து அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறேன். நீ என்ன பண்ணுகிறாய், ஜீவர்களை உன் பாதமாகிற ஓடத்திலேற்று மோட்சம் என்று அக்கறை கொண்டு போய் சேர்க்கிறாய். இன்று உன்னை அக்கறை சேர்த்தால் நாய தோள்கள் மரகத பர்வதங்கள் இதெல்லாம் சொல்லி நிறைய சொல்ற. அப்போ ஒன்னே ஒன்று சொல்ற, அந்த என் எதிரே வந்து போனவன் கையிலே மூங்கிலாலான ஒரு வில் வைத்திருந்தான். அந்த மூங்கில் வில் பண்ணின புண்ணியம் நான் பண்ணவில்லை. ஏன் அவனுடைய தோளோடு அணைந்திருக்கிறது எனக்கு இல்லையே. இந்த தலைமகளுக்கு நாயகனுடைய திருமேனியில் எந்த வஸ்துவாவது படுமானால் நமக்கே உரிய அந்த சரீரம் இவைகள் பங்கு கொண்டனவேன்னு அதோட சண்டை போடுறது வழக்கம். இவ வில்லோட சண்டை போட்டா. ஆண்டாள் பாஞ்சஜன்யமே உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். பஞ்சஜன்யமே, நீ எதை சாப்பாடா சாப்பிடுற, எம்பெருமானுடைய அதராமிர்தம். உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம். நீ படுத்துக்கிறது எங்க தெரியுமா, எங்களை அணைக்கக்கூடிய கடல் வண்ணன் கைத்தலத்தே. நாயகிகளான எங்களுக்கே உரியது அதரரசம், எங்களுக்கே உரிய திருக்கை, அதை நீ போய் பிடித்து கொண்டாய். பெண் படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார். சங்கரையா, உன் செல்வம் சால அழகியது. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று படுவாள். அதுக்கு மேல சொல்றாள், அந்த ராமனுடைய எந்த அழகுல நான் என்ன பறி கொடுத்தேன் தெரியுமா, இந்திரநீல ரத்னம் போல அவனுடைய திருமேனின் நிறம் இருக்கிறதே, அதிலே நான் என்னை இழக்கவில்லை. சந்திர வதனத்திலும் என்னுடைய மனத்தை நான் பறி கொடுக்கவில்லை. அவனுடைய ஆஜானு பாகுக்களிலும் என்னுடைய மனத்தை நான் பறி கொடுக்கவில்லை. ஆனா அவன் என்ன பார்க்கிற போது அந்த இதழ்கடையில ஒரு புன்முறுவல் பூத்தானே, அந்த சிரிப்புக்கு என்னை இழந்து விட்டேன். உண்மைதானே? ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாளை போய் செவிச்சேன்னா அந்த இதழ்கடையில ஒரு சிரிப்பு தெரியும். சம்பாஷமானம் இவ சர்வவசம் வதேன மந்தஸ்மிதேன மதுரேன ஜவீட்சணேன திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜமத்யுதாரம் ரங்காஸ்பதம் மம சுபாஸ்ரயமாஸ்ரயானி ஆலோகாகிருதயாளவோரசவசாதீசானமீஷஸ்மிதம் பிரச்சாயானி வஜாம்சி பத்மநிலயா சேதஸ்சரவ்யம் வபுகு சற்றுஷ்மந்தி கதாகதானி தைமே ஸ்ரீரங்க சிங்காரதே பாவா யௌவனகந்தினः கிமபரம் சிஞ்சந்தி சேதாம்சினக தொம்மீ மீனபானி என்று அந்த பெரிய பெருமாளுடைய திருமேனி அழகிலே திருப்பவளத்திலே காண்கின்ற புன்னகையிலே என்னை பறிகொடுத்தேன். அதுக்கு மேலே எது என்னை கவர்ந்தது தெரியுமா, கடந்தரு மாமத களிநல் யானை போல் நடந்தது கிடந்தது என் நெஞ்சம் நணியே. மத யானை நடந்தது போல் நடந்தானே, அந்த நடையழகிலே என்னை இழந்தேன். பெருமாளை ஆனே ஆனேன்னு சொல்ற. எத்தனை தடவை ஆனையை பார்த்தாலும் ஆனை வருதுன்னு ஏந்து போய் பார்க்கிறடா இல்லையா? பகவானை எப்ப சேவிச்சாலும் அவன் புதியவன் போல் தோற்றமளிப்பானே தவிர நேற்று பழகிய பெருமாள்னு தெரியாது. க்ஷணே க்ஷணே அபூர்வம் இல்லையா? எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழிதோறும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவ முதமல்லவாவன். அப்படி ஆனை போல் நடந்த நடை என் மனத்தை கவ்வியதுன்னு இவ பிரகதாபத்தில் வாடின்னு இருக்காள்.
அங்க ஜனக மகாராஜாவை விஸ்வாமித்ராதிகள் சென்று சந்திக்கிறார்கள். அவன் ஆசனம் அளிக்கிறான். தேவரீர் வருகையால் என்னுடைய வேள்வி நிறைவேறிவிட்டது. இந்த சமயத்தில் வந்து சந்தியோ அப்படி இல்லை. தேவரீர் வருகையால் சபலமாயிற்று, என்னுடைய யாகம் சபலமாயிற்று. இந்த குழந்தைகளாருன்னு குழந்தைகள் விஷயத்தை சொல்றான். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை சதானந்தன் என்ற ஜனகனுடைய புரோகிதன் ராமலட்சுமணனுக்கு சொல்றாள். அன்று இரவு அவர்களை உறங்குவதற்காக விடுக்கிறான். மறுநாள் காலை எழுந்து எல்லாரும் சபைக்கு வருகிறார்கள். அப்போ விஸ்வாமித்திரன் சொல்றார், அப்பா, சிவபெருமானுடைய வில் ஒன்று உன்னிடம் இருப்பதாகவும் அந்த வில்லை எவன் தூக்கி நிறுத்துகிறானோ அவனுக்கே உன் மகளான சீதையை மனம் புரிந்து தருவதாக கன்யாசுல்கமாக நீ ஏற்பாடு பண்ணி இருப்பதாக செவியுற்றேன். அந்த வில்லை கொண்டு வர சொல்லணும். ஆனையை போன்ற பலமுடைய 5000 வீரர்கள் அந்த வில்பட்டியை சுமந்து வருகிறார்கள். உருவலி யானையை ஒத்த மேனியர் 10,000. 10,000 அருன்னா 60,000 10,000 பிரிக்கணும். 10,000 அறுத்தா எத்தனை பேர்? 5,000 பேர் தூக்கின்னு வர. அந்த சிவதனுஷ் அங்க வந்து நிற்கிறது. அப்ப ஜனகன் சொல்றான், இந்த பூமண்டலத்திலே உள்ள ராஜாதி ராஜாக்கள் அனைவரும் இந்த வில்லை தூக்கி நிறுத்த பாடுபட்டார்கள், ஒருவராலும் முடியவில்லை. இந்த சிறு பிள்ளையா இந்த வில்லை எடுத்து விட போகிறது. அவ்வளவுதான் லட்சுமணனுக்கு கோபம் வந்துடுத்து. ரகுபன்சின் மக ஜகு ககு கோயி तेगी समाज अस कही न होई कही जनक जनी अनुचित बानी विद्यमान रघुकुलज मणि जानी. ஸ்ரீராமன் இங்கு இருப்பது அறிந்தும் ஜனகன் இப்படி அதிக பிரசங்கித்தனமாக பேசிவிட்டான். ராமா, ஆணையிடும். தேவரீர் ஆணையிடுவீர், ஆனால் இந்த வில்லை தூக்கி இதை மண்குடம் போல் உடைத்து விடுகிறேன் அப்படின்னு வில்லை தூக்குறதுக்கு லட்சுமணன் ஏந்துட்டான். ராமன் இங்கிதமாக சமாதானம் பண்றான். இங்கிதம் தெரியணும், கண் பார்வையிலே புரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு வளவளன்னு பேசத்துக்கு ஒருத்தன் வந்திருப்பான். அது அறி உள்ளே இருந்து இவன் என்ன சொல்றான், ஒன்றும் இல்லை வெட்டி பேச்சு அப்படிங்கிறான். ஏதோ முக்கியமான ஆளுன்ட்டு காப்பியை கொண்டு வைப்போம். இவனுக்கு இல்லாத காப்பி, அவ்வளோ பெரிய மனுஷா வந்திருக்காளே அப்படின்னுட்டு புரியுறதா. காஃபிங்கிறது 4 விதமாக கலக்கணும். அது இன்னொரு நான் சொல்கிறேன். எழுந்தோடனே தனக்கு ஒரு காப்பி, போனால் போகிறதுன்னு ஆத்துக்காரருக்கு 2ஆம் டிகாஷன், அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு 3ஆம் டிகாஷன், மாமனார் மாமியாருக்கு என்ன போல ஆள் வந்தா அவ்வளவுதான். பஞ்சமா பாதகம் பண்ணிட்டு வந்தோம் 5வது நமக்கு. அது இருக்கட்டும். ராமன் இங்கிதமாக சமாதானம் பண்றான். அப்போ பெருமாள் விஸ்வாமித்திரரை பார்க்கிறார். விஸ்வாமித்திரன் சொல்றான், வத்சராமா தனுப்பஸ்யா இது ராகவம் அப்ரவீத். ஒரு அரை ஸ்லோகம் ஐயா. வத்சாராமா, குழந்தாய் ராமா, தனுஹு பஸ்யா, வில்லை பார், இது என்று ராகவம் ராமனை நோக்கி அப்ரவீத் சொன்னான். இதான் அர்த்தம். வில்லத்தான ராமன் பார்த்துட்டு இருக்கான். வில்ல பார்த்துட்டு இருக்கிறவனே வில்ல பார்ன்னு சொல்லுவானேன்னா, ராமன் வில்ல பார்க்கல, மேன் மாடத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஜானகியினுடைய புருவ வில்லை பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த வில்லை பிறகு பார்க்கலாம். இப்பொழுது தனுப்பஸ்ய வத்ச ராம தனுப்பஸ்ய அப்படின்னு அர்த்தம். வத்ச ராம அல்லது வத்சா ராமதனு பஸ்யா அப்படி கொண்டாங்க ப்ரோசார்டர். வத்ச ராம தனு பஸ்யா, குழந்தாய் ராமா வில்லை பார் ஆயிடுது. வத்சா ராமதனு பஸ்யா. இப்ப வில்ல முறிச்சு விடுறேன்னு கோபத்தோட 6 எழுந்தா
லட்சுமணன். அவன் எழுந்து இந்த வில்ல முடிச்சுட்டான்னா விபரீதம்னு ஆயிடும். அதனால வத்சா குழந்தாய் லட்சுமணா ராமதனுகு, இது ராமன் எடுக்க வேண்டிய வில்லடா, தொம் பசிய நீ பார்த்துன்றா. வத்சா ராமதனுகு பஸ்ய. அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் கிராமர் தெரிஞ்சவன் ஆறான்னு இருந்தா, வடமொழியிலே 2 சொற்கள் அடுத்தடுத்து வருமானால் முதல் சொல்லினுடைய இறுதி பதம் அ என்ற ஒலியில் முடிந்து அடுத்த பதம் இ என்ற ஒலியில் தொடங்குமானால் அது ஏ என்ற சமஸ்த பதமாக ஒரே எழுத்தாக இருக்க வேண்டும். வத்சராமா தனு பஸ்ய, எதுல முடிகிறது? பஸ்ய. யான்னு சொல்லக்கூடாது, பஸ்ய அ. இது எதுல தொடங்குறது? அப்ப வத்சராமா தனு பஸ்யேதி ராகவம் அப்ரவீத்னு ஒரே எழுத்தா இருக்கணும். விஸ்வ